வணக்கம் சார். வணக்கம். ராவண மாவண்டா பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பாட்டு. எப்படி இருக்கு சார் உங்களுக்கு கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு? உண்மையிலே இந்த பாட்டை வந்து ஒரு பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. திடுதிப்புன்னு அறிவித்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட இது வந்து எப்பயுமே ஒரு விஜயோடைய பாட்டு வரப்போகுது அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னே 3 நாளைக்கு முன்னே அதனுடைய வைப் ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவாகவே வந்து தளபதி கச்சேரிலேருந்து அப்புறம் செல்லமகளை வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த பாட்டு திடீர்னு 7:50க்கு ரிலீஸ் ஆக போகுது இன்றைக்கி அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பை வச்சு உண்மையிலே கமெண்ட்ஸ்லாம் வந்து சில பேர்லாம் வந்து இந்த பாட்டை பற்றி டீகோட் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே ஒரு அரசியல் கலந்த ஒரு பாடலாக இருக்குது. அதை தாண்டி மலேசியாவில் நடந்த இசை வெளியீட்டு விழாவில் அனிருத் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த பாட்டு வந்து இது எப்படி ஸ்க்ரீனில் வரும், இது எப்படியாப்பட்ட பாடலாக இருக்கும். பொதுவாகவே வந்து விஜயோடைய பாடலில் அந்த கோபமான பாடல், எதிர்வினையான பாடல், அந்த ஓப்பனிங் பாடல்லாம் வந்து ஒரு மாசாக இருக்கும். அப்படி இந்த இடத்துல இந்த பாடல் எந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியாக இருந்து இதை விஜயோட விஷுவலோடு வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்ற கேள்வி நிறைய கமெண்ட்ஸ்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைட்டில் சாங்காக இருக்குமா, மேபி டைட்டில் சாங்லாம் இப்போ யாரும் போடுறதில்ல. இல்லைனா வந்து ஒரு எண்டு சாங்காக ஒன்று இருக்குமா, ஒரு படம் முடிஞ்ச பிறகு ஒரு வைப்பாக போகணுன்ற மாதிரி இருக்கும். இல்லை இடையில ஒரு இன்ட்ரோல் பேக்கில் வர சாங்காக இருக்குமா, இல்லை உண்மையிலே நம்ம எதிர்பார்க்காத விதமாக ஒரு அரசியல் பேசக்கூடிய அரசியல் பாடலாக ஒரு பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு மல்லி மாதிரியான படங்களில் இப்போ கம்யூனிசம் பேசக்கூடிய பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா உணர்ச்சிகரமான பாடல்களாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இது கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்களான்ட்டு வந்து ஒரு மில்லியன் கேள்வியாக இருக்கிறது சார். அதே மாதிரி இந்த பாட்டினுடைய வரிகள் வந்து ஒரு சில வரிகள் வந்து ஸ்ட்ரெயிட் டைரக்ட் பொலிட்டிக்கல் அட்டாக் மாதிரி இருக்குது சார். அதில் ரொம்ப குறிப்பாக வந்து ஒத்தையில் நிற்கிற எவன்டா எதிர்த்து நிற்க எவன்டா அப்படின்ற பாடல் வந்து தாவேக்காக்க எழுதுன மாதிரி இருக்கே சார். இல்லை, நீங்கள் அந்த தாவேக்காவினுடைய கொள்கை பாடல் கட்சி பாடலை எழுதினவரே வந்து பாடலாசிரியர் விவேக் தான். தொடர்ச்சியாக விஜயோடைய சமீபகால ஹிட் பாடல்களில் அவருக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு உண்டு. நம்ம சொல்கிறது தான், ஒருவேளை இந்த ஜனநாயகன், ஏன்னா ஜனநாயகன் படம் வந்து ஒரு ரீமேக் படமா அல்லது பாதி ரீமேக்கா, இது அரசியல் பேசக்கூடிய படமா, இது முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் படமா, இது இல்லை தாவேக்காவினுடைய ஒரு கொள்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமா, இல்லை தாவேக்காவிற்கான கட்சிக்கான ஒரு கடைசி படம்னு அந்த கட்சியை பற்றி சொல்கிற ஒரு படமா, பெரிய கேள்வியாக இருக்குது. எச் வினோத்தோடைய இன்டர்வியூலாம் பார்க்கும்போது ஒரு இன்டர்வியூ தான் வந்தது விகடனில், அதுலேயே ரொம்ப பூசி மொழிகி அப்படி பேசியிருக்காரு. வந்து இவ்வளோ பேசக்கூடிய ஆளே கிடையாது. ஒருவேளை இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் அந்த டைலாக் கூட, இது டைலாக்காகவே இந்த பாட்டை படிக்கலாம். நீங்கள் அந்த பாட்டாக கூட இல்லாமல் இதை டைலாக்காகவே படிக்கலாம். இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இது அரசியல் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயகாந்தோடைய ராஜ்யம்னு ஒரு படம் வந்தது. அந்த பட சமயத்தில் தான் விஜயகாந்த் அந்த படத்தில் கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தல. ஆனால் கட்சி கொடின்னு தெரியாது. ஒரு சாங்கு முழுக்க கட்சி கொடியை வந்து அதுக்கப்புறம் தான் தேமுதிகவுடைய கட்சி கொடி அதுன்னு தெரிய வந்தது. வந்து அந்த சாங் எடுக்கும்போது ஏவிஎம்மில் நாங்களாம் போயிருந்தோம். வந்து ஒருவேளை அப்படி வந்து சஸ்பென்ஸாக இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து விஷுவலாக வரும்போது இது ஒரு அரசியல் பாடலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்னும் வந்து ரொம்ப டீப்பாக போய் ஒரு அழகான வரி எழுதியிருக்காரு சார். எதிரியை அனுப்புனா சிரிக்கிறான் பழகிட்டான் போல அப்படின்ட்டு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அரசியலும் சரி சினிமாவிலும் சரி பல எதிரிகள் இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஒரு ஃபேனாகவே மாறி விவேக் எழுதிட்டாரு அந்த லைன். இல்லை, இது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது கூட இந்த வரியை கூட நம்ம எடுத்துக்கலாம். வந்து நீங்கள் வந்து ஒரு தலைவர் அப்படின்னும் போது தொண்டர்களுக்கெல்லாம் எதெல்லாம் பிடிக்குமோ அப்படிலாம் அந்த எழுதுறது தான் ஒரு பெரிய இது. இதை நீங்கள் எம்ஜிஆர் அரசியலுக்கு வராத முன்னதே வாளி நூல் பிடிச்ச மாதிரி எழுதியிருக்காரு. வந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான் அப்படின்றதாகட்டும், நான் ஆணையிட்டால் சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து இது வந்து திட்டமிட்டு எம்ஜிஆர் பண்ணாரா அல்லது எம்ஜிஆருக்கு இது டிஃபால்ட்டாக அமைஞ்சதா, அப்படி எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த பாடல்கள்லாம் அவருக்கு பெரிய ஒரு மைலேஜாக இருந்தது, மிகப்பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கும் எம்ஜிஆரோட நினைவு தினமாகட்டும் பிறந்த தினமாகட்டும் இந்த பாடல்கள் தான், இந்த கொள்கை பாடல்கள் தான் தெரிக்க விடுது. அப்படி இது ஒரு கொள்கை பாடலாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. எம்ஜிஆருக்கு ஒரு வாலி, விஜய்க்கு ஒரு விவேக்னு எடுத்துக்கலாமா சார்? ஆஹா, வாலி வந்து உண்மையிலே பெருங்கடல். அது விவேக்கே ஒத்துக்க மாட்டார், விஜயும் ஒத்துக்க மாட்டார். இவர் வந்து சின்ன பெருங்காயம் அப்படிலாம் கொண்டு வந்த முடியாது. வாலியோடைய பயணம்லாம் எவ்வளோ பெரிய பயணம். அந்த லிஸ்ட்டு அந்த இதுவே வந்து அந்த கேள்வியை ரப்பர் போட்டு அழிச்சிடுங்க. விவேக் பாடலாசிரியர் ரைட்டு, நல்ல பாடல் எழுதுவார். வாலியோட இடத்த பிடிக்கிறதுக்கெலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கலுக்கு நிறைய சாங்ஸ் இருக்கு. பட் ஆனால் அதுக்கு விதை போட்டவர் அப்படின்னா கண்டிப்பாக விவேக் அவர்களை சொல்லலாம். ஆள போறான் தமிழன் அப்படின்ற அந்த பாட்டு ஒரு ஏற்படுத்தின தாக்கம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லெவல்ல இருந்துச்சு சார். ஒரு ஃபேனாகவே மாறி அதை எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் அவர் வந்து அனில்ருத்துன்னு வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப செல்லமாக கூப்பிடுறாங்க. விஜய்க்குனா மட்டும் ஏன் சார் எப்படி இறங்கி போட்டுறாரா சார்? இல்லை, சிலருக்கு பிடிச்சமான ஒரு அந்த வேவ் லென்த் செட் ஆகிடும்வாங்களே. சில பேருக்கு பிடிச்சமானதாக இருக்கும், சில பேருக்கு வேவ் லென்த் செட் ஆகிடும்.
இது நான் இளையராஜா கூட மியூசிக் டைரக்டர் சில பேருக்குலாம் சார் நீங்கள் சில பேருக்குலாம் பிரமாதமாக மியூசிக் போட்டு கொடுத்துருக்கீங்களா அவர்கிட்ட கேட்டபோது கோவம் வந்துருமா அது எல்லாருக்கும் இந்த ஹார்மோனி பட்டியல் தான் ஏன் போடுறேன் அப்படின்னு. அதை தாண்டி சில கதைகள் சில பேர் உள்ள விஷயங்கள் சில காட்சிகள் ஏன்னா ரீரெக்கார்டிங்கில் அவ்வளோ பிரமாதமாக வந்து சில படத்தெல்லாம் ஓட வச்சிருக்காரு வந்து அந்த காட்சிகள் பார்த்து அது மாதிரி இப்போ ஒரு விவேக் ஆகட்டும் அப்புறமா வந்து நான் படலாசு விவேக் ஆகட்டும் அனிருத் ஆகட்டும் இப்போ விஜய் மேலே உள்ளது அந்த பாட்டு அந்த படம் அந்த கதை இப்போ ஒரு ஹீரோவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் இருக்குது ஒரு கட்சியினுடைய தலைவனாக பிறகு போகிற இடம்லாம் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அதை வரிகளை கொண்டு வர்றது அதனுடைய உற்சாகம் தான் காரணம். சொன்ன நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களும் ஒரு ரசிகராக மாறுறது இன்னொரு காரணம். இது ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அமைஞ்சிருக்கு. பட் இதில் வந்து அவங்க சோகப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டிங்களேப்பா 1 நிமிடம் 52 செகண்ட்ஸ் தான் இருக்குது இந்த டியூரேஷனே இவ்வளோ தானா இல்லை இன்னும் எதுக்காக சஸ்பென்ஸாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா இது ஏதோ டக்குன்னு ஒரு அப்டேட் விடணும் அப்படின்றதுக்காக அவசர அவசரமாக எடிட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நம்ம சொன்னாங்க வந்து எடிட் பண்ண மாதிரி டக்குன்னு ஒரு அப்டேட் விடணும். ஏன்னா படத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை. அநேகமாக இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா அன்றைக்கி படம் பார்த்துட்டு 5 ஷோ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வந்து. அதனால் டக்குன்னு ஒரு அப்டேட் விட்டுருங்க. நாளைக்கு வேறு ட்ரெய்லர் வேறு வருது. அடுத்துக்கப்புறம் வந்து ஒரு கிளிம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒரு டீசர் மாதிரி ஏதாவது வரலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு அப்டேட் வரலாம். ஏன்னா இந்த 9ஆம் தேதி வரைக்கும் ரசிகர்களில் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஐப்லேயே வச்சுருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு படத்துக்கு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுவும் கடைசி படம் விஜயோடைய 69வது படம் அப்படின்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் இன்னும் எத்தனை சாங்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இல்லைனா வந்து ஒரு சில பாடல்கள் வந்து சர்ப்ரைஸாக வந்து படத்தோட சேர்த்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்காங்கன்ற மாதிரி தகவல்கள்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை இந்த பாட்டுக்கு அப்புறம் எதுவும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தெரியல வந்து. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு சமயம் வந்து நீங்கள் பெரிய துறையில் வந்து பாருங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு கூட சஸ்பென்ஸாக வச்சுருக்கலாம். இல்லை அந்த பாட்டை நம்ம வெளியிடும் பொழுது அதனுடைய கதை ஏதாவது தெரிஞ்சிடும். இந்த ராவண மாவட்டான்ற கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து வீடியோவாக அதை வந்து விஷுவலாக வரும்பொழுது இதுதானாப்பா கதை அப்படின்னு எங்கேயாவது தெரிஞ்சிருப்போம். இல்லை இந்த காட்சி வந்து சஸ்பென்ஸான காட்சியாக இருக்கும். இல்லது அந்த ஒரு பாடலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு திருப்புமுனை பாடலாக கூட சிலது இருக்கும் அந்த படத்தில். அது மாதிரியாக கூட இருக்கலாம் மேபி. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பாடல் எதுவும் வெளியிடுற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். டைரெக்டாக அவங்க ரிலீஸ்குள்ளே போயிடுவாங்க. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆரோட நானான ஐட்டல் அந்த பாடலை வந்து இதில் ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் உலாவிட்டு இருந்துச்சு சார். பட் இந்த வரைக்குமே அதுக்கான ஒரு எந்த ஒரு இதுவுமே அவங்க சொல்லலை. மேபி அந்த பாட்டு இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை மேபி அது இடம்பெற போகுது அப்படின்னா என்னத்துக்கு கண்டிப்பாக அது லீக் ஆகிருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது எம்ஜிஆர் பாடல்கள் அப்படின்ற வந்து நீங்கள் ஒரு திரைப்படத்துக்குள்ளே அதை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதுக்கு ஆதரவை தாண்டி கொஞ்சம் எதிர்ப்பும் கூட வரலாம் வந்து. இது விஜய் பாடலாக இருக்கட்டும் ஏன் எம்ஜிஆர் பாடலை கொண்டு வரணும் மேடையில் வேணால் எம்ஜிஆர் பாடல் நம்ம பாடிக்கலாம் அப்படின்னு கூட விஜய் தோணலாம். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்னா இன்னத்துக்கு கண்டிப்பாக கசிஞ்சிருக்குமே. அது எவ்வளோ பெரிய பாட்டு வந்து நான் ஆணையிட்டால் அப்படின்னு எல்லாரும் அது நீங்கள் அந்த போஸ்டர் வச்சு முடிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த சாட்டி வச்சுக்கிற மாதிரி போஸ்டர் வந்து அது எம்ஜிஆருடைய அந்த கொள்கையை இனி வரப்போகிற தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் இளம் தலைவர்கள் பின்பற்றியே ஆகுவார்கள் என்பதற்கு விஜய் ஒரு பெரிய உதாரணம். நன்றி சார் பல தகவல்கள் எங்களுக்கு. வணக்கம்.